இது ஏறாவூருடைய ஒரு முக்கியமான ஒரு ரவுண்ட் அபவுட் கிளாக் டவர். ஒவ்வொரு ஊர்லையுமே இலங்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி. ஸ்ரீலங்காவிலேயே ஈஸ்டர்ன்ல ஏறாவூர் தான் வந்து இந்த முந்திரி பருப்பு கஜுக்கு வந்து ஃபேமஸ் வந்து. இது வந்து இந்த ஏறாவூர் ஆற்றங்கரை முஹிதீன் ஜும்மா பள்ளிவாயல். சரி, இந்த பள்ளிவாயலை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முதல் பழமையான பள்ளிவாயல். ஆதரவற்ற குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆஃபனேஜ் ஹவுஸ். பராமரிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்கிறாங்க? அவங்க 20 நாங்கள் 4 வகையில் பிள்ளைகள் உள்வாங்குறோம். ஏறாவூரில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் கேன்சர் கேர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இது வந்துட்டு 2015ஆம் ஆண்டு ஒன்காலஜிஸ்ட் டாக்டர் இக்பால் மகரகமையில் அவர் டாக்டர் ஒன்காலஜி இக்பால் அவங்க வேலை செய்கிற டைமில் இப்படியான ஒன்று கிழக்கு மாகாணத்தில் உருவாக்கப்படணுங்கிற සින්දගේ නෝනාගේ තමයි ට්‍රීට්මන්ට් එක කරන්නේ. මටත් පහසුකම දීලා තියෙනවා ඉන්න එයාව බලා ගන්න. எமத் පුළුවන් පුළුවන්. அந்த ஸ்வீட்டு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு தம்ரூட் மாதிரி இருக்குது. தேங்காய் பழம் போடுவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நண்பர்களே, நான் ஸ்பாக். இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. நம்ம ஸ்ரீலங்காவை வந்து நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக இலங்கையுடைய கிழக்கு மாகாணத்தில் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கிழக்கு மாகாணத்தில் மிக முக்கியமான ஒரு ஊர் ஏறாவூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் பல சிறப்பம்சங்கள் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய டயத்தில் இந்த ஊரை பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என் கூட இருக்கிறத பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜலீல் பிரதர். இவங்க இங்கே மீடியாவில் இருக்கிறாங்க, அனௌன்சராக இருக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து தான் ஏறாவூர் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் பெரும்பாலான ஊர்களில் பார்த்திங்கன்னா இந்த லகூன் அப்படிங்கிற இந்த ஆறும் கடலும் ஒன்றா சேர்ந்து அந்த தண்ணி உள்ள ஒரு ஏரி எல்லா ஊர்லேயும் பார்க்க முடியுது. இது வந்து இந்த ஊருடைய ஒரு பார்க் இல்லையா, லகூன் பார்க். இது பார்த்தீங்கன்னா ஜெயினுல் ஆபிதீன் ஆலிம் லகூன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்க். இது அந்த ஊருடைய மிக முக்கியமான பொழுதுபோக்குள்ள இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கார்டன்லாம் ரொம்ப அருமையாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து போட்டிங்லாம் இருந்திருக்கு. இப்போ அந்த மெயின்டெனன்ஸ்க்காண்டி தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்களாம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் கிளாஸில் இருக்குது. ஆமாம், அதை சொல்லிட்டேன். டெம்பரரியாக நிப்பாட்டி தானே வச்சுருக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து அங்கே நடந்து போய் வீடியோ எடுக்கணும்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அடைச்சி வச்சுருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இருக்குங்க. இப்போ சன்செட், சூரியன் வேறு மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூரியன் மறைகிற டைம் ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த இடம். இது ஒரு முக்கியமான ஸ்பாட் இந்த ஊரில். இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் வந்தேன். பார்த்தா நான் இருட்டிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அந்த நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில வீடியோ எடுத்தேன். நம்ம அதையுமே ஆட் பண்ணுவோம். அந்த வீடியோ பார்க்கும்போது 2 ட்ரெஸ்ஸில் வருவோம், வேறு லொக்கேஷன் இந்த இதெல்லாம் மாறும்ல. அதனால் சொல்லிக்கிறேன். அன்றைக்கி வந்து இருட்டில் வந்தனால இன்றைக்கி ஒரு நேரம் கிடச்சிச்சு. நிறைய மக்கள் சொன்னாங்க எங்கள் ஊரில் வந்து நீங்கள் ஏன் வீடியோ எடுக்கலாம்னு கேட்டாங்க. அதில் ஒரு சின்ன நேரம் கிடச்சனால இப்போவுமே ஈவினிங் டைம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். அதனால் வந்து 2 நாள் எடுத்த வீடியோவை நல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் ஏறாவூருடைய பிரதேச சபை அலுவலகம். பிரதேச சபைன்னா நம்மள பஞ்சாயத்து போர்டு அலுவலகம்னு சொல்லுவோம்ல, பேரூராட்சி அலுவலகம், பஞ்சாயத்து போர்டு அலுவலகம் அந்த மாதிரி சொல்கிறது தான் இங்கே பிரதேச சபை அலுவலகம்னு போடுவாங்க. இந்த ஊரோட ஒரு பிளே கிரவுண்டு சாஹி மௌலானா பெவிலியன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு பெரிய பிளே கிரவுண்ட். இது ஏறாவூரில் உள்ள ஆற்றங்கரை பள்ளி. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருடம் பழமையான பள்ளியாக. உள்ளே போய் பார்க்கலாம். அந்த ஓடு செட்டப்லாம் இருக்குது. பள்ளி பாருங்கள். இடம் வந்து ஏறாவூர் ஆற்றங்கரை முஹிதீன் ஜும்மா பள்ளிவாயல். சரி, இந்த பள்ளிவாயலை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முதல் பழமையான பள்ளிவாயல். இலங்கை அரசாங்கத்தால் தொல்பொருள் திணைக்களத்தால் அதுக்கான சான்றுகளும் இதுக்கு வழங்கப்படுகிறது. மிகவும் பழமை வாய்ந்த ஏறாவூர் வந்து பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாயல். இன்னும் அந்த பழமை மாறாமல் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் போஸ் போகலாம். இது வந்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணி இது ஏறாவூரில் உள்ள நம்மளுடைய ஃபாலோவர். நம்ம ஊரில் இருக்கும்போது மெசேஜ் போட்டிருந்தாங்க ஏறாவூர் வந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டிலே வச்சு செய்கிறாங்க போலண்ணே.
கார்டன் மாதிரி செட்டப் நல்லா இருக்குது. ஏறாவூரில் இருக்கக்கூடிய ஹாலிகாஸ் கெஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கெஃபே தான். ஒரு வீட்டில் செட்டப் பண்ணி அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான உணவுகள், மேக்ரோனி, புடிங், இந்த மாதிரி வித்தியாசமான உணவுகள், பீஸா இப்படி நிறையா இருக்குது. இதனால் நம்ம போனதுக்காண்டி ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் சாப்பிட்டு பார்த்துருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஏறாவூரில் இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜ், அதாவது குழந்தைகளை வந்து அனாதை குழந்தைகள்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து ஆதரவற்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டில் அந்த வழக்கை மாற்றிட்டாங்க. ஆதரவற்ற குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆர்ஃபனேஜ் ஹவுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த ஆர்ஃபனேஜை பற்றி கொஞ்சம் நம்ம தமிழ் சஃபாரி சேர்ந்தவங்களை சொல்லுங்கள். இது வந்துட்டு ஏறாவூரில் அமைந்திருக்கு இடம் உண்டு. அமைந்திருக்கு இது 2006ஆம் ஆண்டிலிருந்து இது உருவாக்கப்பட்டது. இது ஆரம்பத்தில் ஆத்தங்கரை ஓரம் வந்து ஆரம்பித்தது. அது பிறகு சுனாமிக்கு பிறகு கொஞ்ச காலம் பிள்ளைகள் வந்துக்கிட்டு தற்காலிகமாக இருக்க இடம் இல்லாமல் அவங்களோட வாழ்வாதாரம் மிச்சம் என்ன சொல்ற வறுமை கோட்டு இருந்தாக்களை பராமரிக்கிறதுக்கு இந்த இடத்தை நன்கொடை வழங்கினாங்க. அதன் மூலம் இன்று வரைக்கும் சிறப்பாக கொண்டிருக்கு. இது வரைக்கும் எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க? இந்த வருஷம் எத்தனை பிள்ளை படிக்கிறாங்க? 50 பேர் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள்னு சொல்லி 50 பேர். 2 பேரும் சேர்த்து 50 பேர். இப்போ இதுக்கான ஃபண்ட் இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறதுலாம் வந்து இப்படி அரசாங்கத்தில் உதவி இருக்கா, அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி கொடுக்குறாங்க? அரசாங்கத்தில் 3ல் ஒரு பகுதி இருக்கு. 2 பகுதி அனைத்து வந்து பொதுமக்கள் வசூல். பொதுமக்கள் அதாவது நன்கொடையாளர்கள் அவர் கொண்டு இங்கே ஸ்கூல் படிச்சு கொடுக்குறா இல்லை வேறு ஸ்கூல்? அதாவது அந்த 2ஆக பிரிச்சிருக்கோம். கிரேட் அதாவது 6 அந்த 5ஆம் ஆண்டு கீழ் உள்ளாக்கள் பிரைமரி செக்ஷன் போகிறாங்க. சரி. 6க்கு மேலே இருக்காக்கள் நம்மளோட மாகாமக ஸ்கூல்னு சொல்லி அதுக்கு போய் கொண்டிருக்காங்க. இப்போ இங்கே படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா முழு இலங்கையிலையும் உள்ள பிள்ளைங்க படிக்கிறாங்களா, அல்லது இந்த பகுதியில் உள்ள பிள்ளைங்க? முழு இலங்கையிலையும். முழு இலங்கையிலையும் பராமரிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்கிறாங்க? அவங்க இதில் நாங்கள் 4 வகையில் பிள்ளைகள் உள்வாங்குறோம். முதலாவது வகையான பிள்ளைகள் உம்மா வாப்பா இல்லாத பிள்ளைகள். 2வது உம்மா வாப்பா இருந்தும் இல்லாத பிள்ளைகள். அதாவது உம்மா வாப்பா டிவோர்ஸான பிள்ளைகள், பராமரிக்க யாருமே இல்லாமல் இப்படியான பிள்ளைகள் உள்வாங்குறோம். 3வது வந்துக்கிட்டு அபிஷான பிள்ளைகள். சரி சரி. பிள்ளைகள் நீதிமன்ற கட்டளை ஊடாக தான் இங்கே வந்து பராமரிக்கும். உங்களுக்குரிய 3 நேர சாப்பாடும் இங்கே இலவசம் கொடுக்கும். அவங்ககிட்ட நாங்கள் ரூபா காசு வாங்குறோம். சரி சரி சரி. இப்படி தான் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து இங்கே வச்சு பராமரிக்கிறாங்களா? முழு இலங்கையிலையும் இந்த மாதிரி உங்களுக்கு பராமரிக்க முடியல, இல்லை இந்த மாதிரியோடைய கேட்டகரியில் குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். கண்டிப்பாக அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான உதவி அவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி இது வந்து வாழ்த்து வேண்டாம். இந்த மாதிரி குழந்தைகள் திருப்பி வரணும் நம்ம சொல்லக்கூடாது. நான் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பராமரிக்கிறது உண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இதுக்கு பொருளாதாரம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கும் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செய்கிறேன். பார்க்கக்கூடிய நீங்களும் துவா செய்யுங்க. இது ஏறாவூருடைய ஒரு முக்கியமான ஒரு ரவுண்ட் அபவுட் கிளாக் டவர். ஒவ்வொரு ஊர்லையுமே இலங்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ரவுண்ட் அபவுட்டில் முக்கியமான ஒரு மணிக்கூண்டு இருக்குது. இது ஏறாவூர் கிளாக் டவர். இவரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவர் சொன்னாங்க இல்லையா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் வந்து அவர் வீட்டில் பண்ணுறேன், இந்த பகுதியில் நிறைய சேல்ஸ் ஆகுது, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னால அதான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. உள்ளே போயிட்டு அது என்ன மாதிரி ஸ்வீட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொசா அப்படிங்கிறது அரேபியன் ஸ்வீட்டாக, பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ரோடு ஏறாவூர். உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து இதுதான் உங்களோட காண்டாக்ட் நம்பர். ஃபேஸ்புக்லேயுமே உங்களோட பேஜ் இருக்குது. ப்ரோ பேசலாம் வாங்க. வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தார். இது வந்து அந்த சேல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, சின்ன சின்ன கப்பலாக. இது நான் பார்த்த ஸ்வீட்னா பெரிய இதில் தருவீங்க போலண்டு. இதுதான் அந்த ஸ்வீட்டு. பார்க்குறதுக்கு வந்து நம்ம அந்த அரேபியன் ஸ்வீட். இது வந்து ப்ரௌனி. ஓகே, இது ப்ரௌனி வந்து இப்போ ஃபுல்லாகவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பசுபுசா அப்படிங்கிறது பசுபுசாங்கிறது வந்து உண்மையில் இது ஒரு அரேபியன் ஸ்வீட், அரேபியன் டெசர்ட் தான் இது. ஆக்சுவலி வந்து இது ஈஜிப்சியன், எகிப்து நாட்டோட பாரம்பரிய ஒரு டெசர்ட் தான் இது. இதை கிட்டத்தட்ட நாங்கள் அறிமுகப்படுத்தி ஒரு 2 வருஷமாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து மாஷா அல்லாஹ் நல்லபடியாக முழு இலங்கையிலுமே நாங்கள் கொடுத்துருக்கிறோம். குறிப்பாக வந்து ஈஸ்டர்னில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் ஆர்ஜே தயாரி பண்ணாலே அதில் பஸ்பூசா, மற்றது நம்மளோட ப்ரோனி. இந்த பஸ்பூசா பொறுத்தவரையில் வந்து இது வந்து இப்போ நாங்கள் சிங்கிள் கப்பு, இதில் வந்து நம்ம கிலோ கணக்குலையும் பண்ணுவோம். அந்த ஒரு ட்ரேல வந்து பண்ணுவோம். மற்றது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, ஏதாவது வெட்டிங் ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி, இல்லை ஃபாரினுக்கு ஏதாவது அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம். வந்துட்டு கிலோ கணக்குலையும் பண்ணுவோம். வந்து சிங்கிள் கப் அதுலேயும் பண்ணுறோம். வந்து ப்ரௌனி இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு வச்சிருக்கலாம்? இது வந்து ஆல்மோஸ்ட் 1 வீக் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்லை, சும்மாவே நார்மலாகவே 1 வீக் இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சா அதுக்கு கூட கூடுதலாக யூஸ் பண்ணலாம். டக்குன்னு பேர் குனாஃபா. குனாஃபா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு குனாஃபா மாதிரி தான் இருக்குது. வந்து இதில் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த தம் ரூட் அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க, தம் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். மேலே சுகர் சிரப் ஊற்றிருக்கிறீங்க. ஆமாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நம்ம ஒரு தம் ரூட் மாதிரி இருக்குது. தேங்காய் பழம் போடுவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இதில் வந்து சேர்மான என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரவைன்னு சொல்லுவாங்க. ரவை சேப்பம் வந்து மற்ற தேங்காய் பூ, மில்க்கு, அப்புறம்
சுகர் சிரப், மற்றது பாதாம், இப்படி நிறைய இது வந்து நம்ம சேர்ப்போம் வந்து. இது வந்து அரேபியன் வந்து ரெகுலராக சாப்பிடுவாங்க. ஆமாம், அங்கே சாப்பிடுவோம். இது இப்போ நம்ம அறிமுகப்படுத்தினதுலேருந்து இங்கே நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது பார்ட்டி, ஏதாவது கெதரிங் ஆகிறண்டா கூட நிறைய பேர் வந்து நம்மகிட்ட இதுதான் ஆர்டர் பண்ணுவாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்வீட் வந்து இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க, இப்போ இங்கே சாப்பிடாட்டாலும் அரபு நாடுகளில் சாப்பிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்வீட் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் தரேன். ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர்னில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை கான்டாக்ட் பண்ணி இது சம்மந்தமாக கூடுதல் தகவல் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். இந்த நாட்டில் கஜு, அதாவது முந்திரி வந்து நல்ல விளையும். அதெல்லாம் குறிப்பாக வந்து இந்த ஏறாவூரில் வந்து முந்திரி வந்து ரொம்ப ஃபேமஸாக. ஏறாவூர் முந்திரி, இந்த ஊர் வந்து முந்திரிக்கு ஃபேமஸான ஊர். கிலோ எவ்வளோ? 7,000 ரூபாயா? 6,200 ரூபா. என்னென்ன விலைக்கு இருக்குது? உடைச்சது? உடைச்சது எவ்வளோ? அது எவ்வளோ? அது 5,000 ரூபா. இது எவ்வளோ? இது வந்து கிலோ 6,200. 6,200. நம்ம எங்க ஊர் வந்து நம்ம ஊர் தான் வந்து ஃபேமஸ். ஸ்ரீலங்காவிலேயே ஈஸ்டர்ன்ல ஏறாவூர் தான் வந்து இந்த முந்திரி பருப்பு கஜுக்கு வந்து ஃபேமஸ். வந்து இது வந்து இது பதப்படுத்துற எப்படின்னு சொன்னா, நெருப்புல வந்து நேச்சுரலா வந்து பத்த வச்சு அதை சுட்டு தட்டி எடுப்பாங்க. மெஷினரி ஒன்றுமே இல்லை, எல்லாமே மேனுவல் கையால வெட்டுறது. அதனாலதான் அந்த டேஸ்ட். எத்தனை கிராம்? 250 கிராமா? அம்மா எடுங்க, அம்மா எடுங்க. 1/4 கிலோ. அந்த இதுல ஓனர் அந்த சாப்பிட்டா இது வந்து இது உடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. உடைக்கிறதுக்கு முன்னாடி இத வந்து சுடுவாங்க, நெருப்புல சுட்டு கட்டி அதை ரோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓகே ஓகே. இந்தியா. ஆமா, இந்தியால இருந்து கொண்டு வர கஜுவா? இது இந்தியா. இது இந்தியா. இந்தியா ஜாமானா இல்ல ஸ்ரீலங்கா பேக்கிங் இருக்கு. ஸ்ரீலங்கா இந்தியால இருந்து இறக்குமதி செஞ்சு அதை வந்து பெக் பை. இது கொஞ்சம் கலர் என்ன கலர் ரொம்ப வெள்ளையா இருக்கு. இங்க உள்ள கொஞ்சம் கலர் மங்கலா இருக்கு. உள்ள வேணாம் சும்மா இதுதான் உடைச்சதான் நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நம்ம வாங்க மாட்டோம். நல்லா இருக்கு. வேற இருக்கும் கஜு. பார்த்தீங்கன்னா முந்திரி வியாபாரில் மிகப்பெரிய ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சரி 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 பரவா போய்ட்டுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறாவூரில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் கேன்சர் கேர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு புற்றுநோயாளர், அதாவது இலங்கை கிழக்கு மாகாணம் புற்றுநோயாளர்கள் பராமரிப்பு நிலையம். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் சம்மந்தமான அவங்கள பராமரிக்கிறது, அது மாதிரி அந்த நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்குறது சம்மந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு இடங்க. இது ரொம்பவே அருமையாக சோழ மாதிரி இருக்குது. இப்போ இந்த இதில் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர்? என் பேர் அஸ்கான். நீங்கள் ஏறாவூர் தானே? உங்கள் பேர் பிரதர்? நான் சதாத். நீங்களும் ஏறாவூர் தான். இப்போ அதாவது இந்த புற்றுநோய் பராமரிப்பு இல்லாமல் அப்படி தானே சொல்கிறது? கிழக்கு புற்றுநோயாளர் பராமரிப்பு நிலையம். ஓகே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து என்ன மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது. இது வந்துட்டு 2015ஆம் ஆண்டு ஒன்காலஜிஸ்ட் டாக்டர் இக்பால் மகரகமையில் அவர் டாக்டர் ஒன்காலஜி இக்பால் அவங்க வேலை செய்கிற டைமில் இப்படியான ஒன்று கிழக்கு மாகாணத்தில் உருவாக்கப்படணுங்கிற சிந்தனையின் பிரகாரம் இது உருவாக்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு இயங்கி கொண்டு வருது. இது முழுமையாக மனிதாபிமான அடிப்படையில் இந்த சேவையெல்லாம் நடக்குது. இதில் இந்த நாட்டில் உள்ள எல்லா இனத்தவர்களும் இங்கே பிரயோசனம் அடைகிறாங்க. எந்த ஒரு சமய மொழி வேறுபாடு அப்பால் இங்கே மனிதாபிமான அடிப்படையில் சேவை செய்யப்படும். இது முழுமையாக ஒரு தனியார் மயப்படுத்தப்பட்டது. அதோட இது முழுமையாக டொனேஷனில் தான், அன்பளிப்பில் நன்கொடைகளில் தான் இது இயங்கி கொண்டு வருது. இந்த அன்பளிப்பை பார்க்கும்போதும் இந்த நாட்டில் உள்ள எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. வெறுமனே முஸ்லீம்களோ தமிழர்களோ சிங்களவர்களோ கிறிஸ்தவர்கள் இல்லாமல் எல்லாருமே இந்த நாட்டில் ஸ்பெஷலாக அவங்க ஹெல்ப் பண்ணுற கூட தான் இது இன்று வரைக்கும் சிறப்பாக இயங்கி கொண்டு போகுது. உங்கள் பேர் பிரதர்? என் பேர் நிஸ்ரான். இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பர்சனுக்கு வந்து அந்த உதவி செய்கிறது மற்றவெல்லாம் இங்கே அஃபீஷியலாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் இங்கே வருவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் இங்கே கொடுப்பீங்களா, அல்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே வந்து பொதுவாக கேன்சர் பேஷண்ட் தான் இங்கே நாங்கள் மெயினாக கேர் பண்ணுறது.
எங்களுக்கு வந்து பேஷண்ட் வர்றது மட்டக்களப்பு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் எங்களுக்கு பேஷண்ட்டை வந்து அனுப்புகிறாங்க. மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் செப்பரேட் யூனிட் ஒன்று இருக்குது, கேன்சர் யூனிட்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் தூர இடங்கள்ல இருந்து வாராக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வரத்தால் நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்கள ஸ்டே பண்ணுறதுக்காக அவங்கள ஸ்டே பண்ணி மட்டும் வைக்காமல் அவங்களோட ஃபுட், மற்றது வந்து ட்ராவலிங் கோஸ்ட், அதுகள் அடுத்தது மற்றது வந்து அவங்களோடய நர்சிங் கேர் இதெல்லாம் நாங்களே பார்த்துக்கொள்கிறோம். எங்கள்கிட்ட வாகனம் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வரது, அவங்களுக்கு சாப்பாடு அதில் ப்ரொவைட் பண்ணுறது, எதுக்குமே அவங்கள்ட்ட வந்து எதுக்குமே சார்ஜ் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரீ சர்வீஸாக தான் செய்யணும். எங்களோட வாகனம் இருக்குது, ஒவ்வொரு நாளும் பேஷண்ட் கொண்டு வரது, அதுமாரி அங்கே நடக்கிற ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய சில அறிகுறிகள் வரும், சில சைட் எஃபெக்ட், அதில் நாங்கள் இங்கே வச்சு மேனேஜ் பண்ணி கொள்வது. அதோடு சேர்த்து அந்த கேன்சரில் வந்து என் ஸ்டேஜில் உள்ளாக்கள், கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நோயாளர்களை நாங்கள் இங்கே வச்சு பராமரிக்கிறோம். அவங்களோட வலிகளை குறைக்கிறது, அவங்களோட அறிகுறிகளை குறைக்கிறது, சிம்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் அது எல்லாம் இங்கே நாங்கள் செய்கிறோம். மற்றது வந்து கவுன்சிலிங், அதாவது மன ரீதியாக மட்டும் இல்லாமல், உடல் ரீதியான மட்டும் இல்லாமல் மன ரீதியான, உளவியல் ரீதியான அதுக்கும் டாக்டர்ஸ் தனியாக வரும் இருக்கிறாங்க. அங்கே இருந்து கேன்சர் யூனிட்ல இருந்து இங்கே விசிட் பண்ணுவாங்க. இங்கே நிறைய நர்சஸ் இருக்கிறாங்க, நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ், அடுத்தது வந்து அட்டெண்டன்ட் இருக்காங்க. மெடிக்கல் ரேட்டில் நாட்கள் இருந்து நாங்கள் உங்களை கேர் பண்ணுறோம். எங்களுக்கு மொத்தமாக கிட்டத்தட்ட 45 பெட் உள்ள வசதிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 60% பெட் ஆக்யூபன்சி ரேட் இருக்குது. நோயாளர்கள் இருக்கக்கூடிய அளவு வந்து நார்மலாக இருக்குது. ஒரு நோயாளி அவரேஜாக 45 நாள் இங்கே தங்கி குடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. 45 நாள் அவரேஜாக தங்குவாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்டினியூ பண்ணும்போது நம்ம ரேடியோதெரபினா கரண்ட் அந்த எக்ஸ்ரே கூடுதல் நாள் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் தங்கலாம், அப்படி தங்கலாம். சில நேரங்களில் அதை விட கூடுதல் என் ஸ்டேஜில் உள்ளார்கள் 1 வருஷம் 3 வருஷம் அவங்க மரணிக்கும் வரைக்கும் வாங்கக்கூடியது எல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். இப்போ இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து என்ன மாதிரி பொதுவாக அவங்களோட ஃபெமிலியோட கண்டெக்ட் பண்ணி, ஹாஸ்பிட்டலோடையும் கண்டெக்ட் பண்ணி அது கூட நாங்கள் அதுக்குரிய பதிவாளர், மரண பதிவாளர் கூட நாங்கள் அதை செய்வோம். அப்படி இல்லை அவங்களோட அவங்களோட யாரும் ஹேண்ட் ஓவர் பண்ண கஷ்டம் சொன்னால், சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் இருந்து டெத் ஆகினா நான் ஹாஸ்பிட்டலுக்கு அதை பாரம் கொடுப்போம். சில நேரங்களில் அவங்களோட ஒரு மதத்தை சார்ந்த ஆக்களோட நாங்கள் கண்டெக்ட் பண்ணி அது கூட அவங்களுக்குரிய அந்த அவங்களுடைய முறைப்படி செய்யறதுக்கு நடக்கிறதுக்குரிய இதுகளை நாங்கள் செய்கிறோம். அப்போ முஸ்லீம் மட்டும் மக்கள் இல்லாமல் எல்லா அனைத்து சமுதாய மக்களும், சிங்கள, முஸ்லீம், தமிழ், 3 கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ அவங்களையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணி செஞ்சு கொண்டு போகிறோம். கிட்டத்தட்ட இதுவரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 years ஆகுது. கிட்டத்தட்ட 1800க்கும் அதிகமான நோயாளர்கள் எங்களால் பயனடைஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போது இது வந்து உண்மையிலே ஒரு வந்து பார்க்க வேண்டிய இடம். அந்த இறைவன் வந்து நமக்கு வந்து திடகாத்திரமான உடல் தந்திருக்கான். அவனுக்கு நிறைய நன்றி சொல்லணும். இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது தான் நமக்கு இறைவன் எந்தளவுக்கு அருள் புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது. இப்போ இவங்களுக்கு வந்து நிறைய பொருளாதாரம் வந்து செலவழிதான், நிறைய மக்கள் கொடை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்களும் இந்த மக்களுக்காண்டி, இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த நோய் நிவாரணத்துக்காண்டி உங்களுடைய பொருளாதாரமும் செலவழிக்க நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் தந்துடுறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது போக இது மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தாலும், கைவிடப்பட்ட நிலையில் கேன்சர் கடைசி ஸ்டேஜுக்கு குடும்பத்தால் பராமரிக்க முடியாமல் அல்லது மருத்துவத்துக்கு சரியான முறையில் போக முடியாமல் சரியான முறை கைடன்ஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் இவங்கள்ட்ட எந்த கிழங்கையில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் கொண்டு வரலாம். அப்போ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் தரேன், நீங்கள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இது போக இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நான் நிறைய விஷயங்கள் கேட்டனால நானே சொல்லிடுறேன். இவங்க வந்து அந்த நிவாரண நிதி ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கிறாங்க, உண்டியல். அந்த உண்டியலை வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களுடைய வியாபார நிறுவனங்களில் அல்லது வேறு இடங்களில் வச்சு அதுலேருந்து அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்களாம். அப்படி உங்கள் பகுதிகளில், உங்கள் வீடுகளிலையோ, உங்கள் நிறுவனங்களையோ அந்த உண்டியலை வச்சு அந்த மக்களுக்காண்டி நிதி திரட்டி நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இவங்களுடைய அந்த கான்டாக்ட் டீட்டெயிலை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவங்க வந்து உங்களுக்கு அதுக்கான முறையான பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி வீடுகளுக்கு நாங்கள் இங்கே விசிட்டர்ஸாக வரார்கள் மற்றவர்கள் இந்த உண்டியல் பிளாஸ்டிக் உண்டியல் கொடுக்குறோம். அதில் கொயின்ஸுகளை சேகரித்து அவங்களோட வீட்டில் உள்ள ஒரு பிள்ளோட பர்த்டேனால தான் அந்த பிள்ளோட கையால் இங்கே கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறது. அல்லது அவங்க அது நிரம்பிட்டுன்னு சொன்னால் இப்போ வெளியூரில் வெளியிடங்கள் அவங்களே அதை ஓப்பன் பண்ணி கவுண்ட் பண்ணிட்டு எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த டில்லில் உண்டியலில் நாங்கள் ஒட்டி தான் கொடுப்போம். அப்போ அவங்க அதை நேரடியாக போடலாம். இப்படி எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு ஒரு நிதியை எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்வதில் பெரியதொரு பங்களிப்பை செய்து பெரியதொரு பாரியதொரு தொகை எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த ஹாஸ்பிஸை நடாத்துறதுக்கு தேவைப்படுறது. இன்னும் தான் அந்த உணவு திட்டம் ஒன்று செய்கிறோம். நாங்கள் இங்கே உள்ள நோயாளியில் ஒரு நாளுக்குரிய உணவு திட்டங்களை ஒருத்தர் பொறுப்பெடுப்பாங்க. உதாரணமாக அவங்களோட வீட்டில் யார் சரி இருந்தவங்களோட நினைவு நாள், ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அவங்களோட திருமண நாள், ஏதாவது ஒரு நல்ல நாள்ல அவங்களோட ஃபேமிலி குடும்பத்தோட வந்து அவங்களோட கையாளி அந்த நோயாளிகளுக்கு சாப்பாடை வச்சு கொடுத்துட்டு அவங்களும் என்ன செய்வாங்க, அதில் கலந்து கொள்வாங்க. அதுவும் எங்களுக்கு அந்த நிதிகளை பெற்றுக்கொள்றதுல பங்களிப்பு செய்யறோம்டா காணப்படுது. கண்டிப்பாக உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் பேசுகிற கடைசி வரைக்குமே நான் கீழே கொடுத்துட்றேன். இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த நம்ம தமிழ் சஃபாரி மூலமாக ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றதையும் மற்ற டூரிஸ்ட் இடங்களை மட்டும் காட்டாமல் இது மாதிரியான இடங்களை காட்டும்போது அதன் மூலமாக ஒரு பிரயோஜனம் அடைஞ்சுன்னா இதுக்கான நன்மை நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் அந்த வீடியோ. பொதுவாக இந்த இடத்த எல்லாருமே வந்து பார்க்கலாம். வெளிநாட்டில இருந்து வரவங்களோ, உள்நாட்டில் இலங்கைக்குள்ள இருக்கிறவங்களோ, இந்தியாவில் இருக்கிறவங்களோ, இவங்க கட்டாயம் இலங்கைக்கு ஒரு விசிட், ஒரு சுற்றுலா வருவாங்களா இந்த இடத்துல இருந்து வந்து பார்க்கலாம். அவங்கள எந்த ஹெல்ப்புகளை பண்ணலாம், நோயாளிகளை பார்க்கலாம், கதைக்கலாம். இதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு. எங்களுடைய பாடசாலை பிள்ளைகள் வருவாங்க,
பொது பொது நிறுவனங்கள் இடங்கள் இவங்கெல்லாம் இந்த இடத்த வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு இதை போய் வெளியில சொல்லுவாங்க. எங்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்லை, இந்த இடத்த இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு அது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட். அப்படிதான் இந்த ஹாஸ்பீஸ். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு சோள மாதிரி இருக்கு. நான் இரவு நேரத்தில் நின்று நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பராமரிப்பு நிலையம் மாதிரி இல்லாமல் ஒரு மனசு கவலையோடு வரக்கூடிய மக்களுக்கு கூட ஒரு மனசை பீஸ்ஃபுல்லாக ஆக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அருமையான செட்டப் வச்சிருக்காங்க. இதோட நான் வியூஸும் கேட்டுருக்கிறேன். முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அதையுமே நான் சேர்க்குறேன். நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு மனசு நிறைவாக ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் பல கவலையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழல் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு மனசளவில் ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் அப்படிங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். என்ன பிரச்சனை என்ன? ඊස්ටර්න් කැන්සර් කෙයා හොස්පි මෙහි ඇවිල්ලා මේ මිනිසුන්ට සත්කාර කරන හොඳම ආයතනයක්. මිනිසුන්ට නොමිලේ free of charge ඔක්කොම නොමිලේ transport ඊළඟට foods accommodation fully covered and doctor service, nurses service, attendance, all of services free. ඒක තමයි අපිට දෙන මේවා එක ඕනම තියෙන මිනිසුන්ටත් නැති මිනිසුන්ටත්. කොයාගන්න අමාරුයි. රිචෝපුව මේ ඕනම කෙනෙකුට හොඳ ආකාරයෙන් සලකන තැනක්. මේ වගේ තැනක් හරි අමාරුයි හොයාගන්න. මේක හරිම හොඳ සත්කාර සේවයක්. මේ වගේ දේවල් තව ඉම්ප්‍රූව් කරන්න ජනතාව පෙළඹවන්න ඕන. අපි ගිහිල්ලා ඒගොල්ලන් මේක ඉන්ට්‍රොඩියුස් කරලා දීලා ලෝකෙට අරන් යන්න ඕන මේ වගේ දේවල්. මේ වගේ අමාරු වලින් පෙළෙන දේවල්, සාමාන්‍යයෙන් බහුලව තියෙන දේවල්, කැන්සර් එක, වකුගඩු, අක්මාව, liver, ඒ වගේ දේවල් වලින් පීඩා විඳින අය විශාල සල්ලි මුදල් ප්‍රමාණයක් ඕන වෙනවා සමහරුන්ට ට්‍රීට්මන්ට් වලට ප්‍රයිවට් හොස්පිටල්ස් වල. නමුත් ගවර්න්මන්ට් හොස්පිටල්ස් වල සෑහෙන දුරට ෆ්‍රී ඔෆ් චාර්ජ් මේ ට්‍රීට්මන්ට් ඔක්කොම ලැබෙනවා. ඒ වගේම එතන තියෙන ඇකොමඩේෂන් ප්‍රශ්නවලට, ඒ කියන්නේ නවාතැන් පහසුවට අපි වාට්ටු තියෙන අපහසුතාවයේ අඳුනගෙන මේ ඩොක්ටර් ඉක්බාල් ඊළඟට මේකට මේවා කරන මේ ට්‍රීට්මන්ට් වලට උදව් කරන අනික් හැමෝම කැප වෙලා මේ වගේ ආයතන පවත්වාගෙන යන එකෙන් රෝගියාගේ පහසුවක්, රෝගියාට තියෙන සැනසීමේ මානසික සුවය ලබාගෙන එක තැනක ගෙදරටත් වැඩිය හොඳට ඉඳගෙන මේ නොමිලේ දෙන හොස්පිටල් වල පහසුකමට සහභාගී වෙන්න දෙන තල්ලුව, උදව්ව ඉතා මහඟු සේවයක්. ඒක තමයි කියන්න තියෙන්නේ. මාත්‍යා මෙච්චර කොච්චර කල් මෙතනින් ඉන්න? මම දැනට ඉන්නවා සතිය මේ තුන්වෙනි සතියේ ඉන්නේ. එතකොට ට්‍රීට්මන්ට් යන්නේ කවුද ට්‍රීට්මන්ට් කරන්නේ? ට්‍රීට්මන්ට් කරන්නේ මගේ නෝනාගේ තමයි ට්‍රීට්මන්ට් එක කරන්නේ. මටත් පහසුකම දීලා තියෙනවා ඉන්න, එයාව බලා ගන්න. එමත් පුළුවන් නේ මෙතන. පුළුවන්. ඒ දෙන්නටම අපිට දෙනවා. කැම් බීම දෙන්නටම දෙනවා. වෙනසක් කරන්නේ නැහැ. ඒ වගේම ජාති භේදෙත් නැහැ මෙතන. නෑ. කිසිම දෙයක් charge කරන්න කාගෙන්වත් රුපියලක්වත් අය කරන්නේ නැහැ. තමන්ට කැමති නම් ඩොනේෂන් දෙන අයට මොනවා හරි කැමැත්තෙන් පුළුවන් මොකක් හරි මේ කැන්සර් පේෂන්ට්ලා වෙනුවෙන් උදව්වක් කරන්න පුළුවන් අවස්ථාවක් තියෙනවා මෙතන. බොහොම ස්තුතියි ඔයාලට කතා කරන්න. சிங்களம் தெரிஞ்ச மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களையும் வந்து இந்த இடத்துல கவனிக்கிறாங்க. அது மாதிரி காசு பணம் எதுவும் வாங்காமல் இப்படி ஒரு அமைதியான இடத்துல இது மாதிரி சேவை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய சுருக்கம். இது மாதிரி இலங்கை முழுவதும் நிறைய மக்கள் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இவருடைய ஒய்ஃபுக்காக வேண்டி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க இங்கே வந்தாங்களாம். இவருக்கும் சேர்த்து சாப்பாடு இங்கே தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க இலவசம் அப்படிங்கிற செய்திலாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய இந்த இடத்த பார்க்க நண்பர்களே, நம்ம ஏறாவூர் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதிகமான மக்கள் நமக்கு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏறாவூரில் இருக்கக்கூடிய இந்த புற்றுநோய் பராமரிப்பு இல்லத்துக்கு போயிட்டு நீங்கள் வீடியோ எடுத்து மக்களுக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே வாழ்நாளில் இது மாதிரியான இடங்களுக்கு ஒரு முறையாவது போகணும். அப்படி போகும்பொழுது தான் இறைவன் நமக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக நம்மளால் உணர முடியும். அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்தித்தோம், பேசணும். அதே மாதிரி அங்கே சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போனோம். இருந்தாலும் நான் அந்த இடங்களை வீடியோவில் காட்டலை. மருத்துவத்தை வியாபாரமாக செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி இலங்கை நாட்டில் எல்லா மக்களுக்கும் ஜாதி மதம் பார்க்காம அனைத்து மக்களுக்கும் கேன்சரில் கைவிடப்பட்ட அல்லது கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இங்கே பராமரிக்கிறாங்க, இலவசமாக பராமரிக்கிறாங்க அப்படின்னு செய்ய போகும்போது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். இலங்கை மக்களாலையும் உலக மக்களாலையும் அனைவராலையும் இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய மக்கள் பாராட்டுக்குரியவர்கள். இதற்காண்டி பொருளாதாரம் செய்யக்கூடிய உங்கள் மக்களுக்காண்டி இறைவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்க. நீங்களும் இது மாதிரியான இடங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்ய நினைச்சிங்கன்னு சொன்னால் இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயிலை நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இவங்களை கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரியான உதவிகள் தேவை, உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக செம்மையாக லைட் செட்டப் வச்சுருக்கிறாங்க. பகல் மாதிரி இருக்குது இந்த இடம். ஏறாவூரில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து டீ டைமுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த இடம். கீழே பாருங்கள் மணல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்.
இது மொட்டை மாடிக்கு மேலே மணல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தண்ணி ஓடுற அந்த ட்ரெயின் செட்டப்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. உண்மையில் ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. முடிஞ்ச ஒரு பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்து ட்ரை பண்ணி போங்க. ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்குது. ரோட் வியூ ப்ளஸ் இந்த லைட் செட்டப்லாம் ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஏறாவூர் தான் வந்து சுற்றி பார்க்குறோம். நைட் நேரம் ஆயிடுச்சு, அதனால் பெருசாக வந்து அந்த வியூஸ்லாம் நம்மளால் காட்ட முடியல. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு சில முக்கியமான இடங்களை நம்ம காட்டிகிட்டு வர்றோம். இப்போ போயிட்டு இருக்கு. இந்த இடத்து பேர் என்ன? இது வந்து ஏறாவூர் மெயின் ரோட்ல அல் முனிரா ஸ்கூலுக்கு முன்னுக்கு தான் இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. நியூ டீ டைம். இந்த சவர்மா அந்த மாதிரி நிறைய உணவுலாம் வந்து இங்கே கிடைக்குது. நீங்களும் ஏறாவூர் வந்தீங்கன்னா, ஈஸ்டர்னில் இருந்தீங்க, அதாவது கிழக்கு மாகாணம், இலங்கை கிழக்கு மாகாணத்தில் ஏறாவூர் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பாருங்கள். இதில் மெயினாக எனக்கு பிடிச்ச என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கடல் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. கடற்கரை மணலை மேலே வச்சு செட் பண்ணி வச்சிருக்காரு. ரெண்டாவது நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறனால வந்தவொடனே இதான் மைண்டுக்கு ஓடுச்சு. இந்த மண்ணில் தண்ணியெல்லாம் வந்து மழை பெஞ்சா அது எப்படி வந்து ட்ரெயின் ஆகும் அப்படின்ட்டு அதுக்கான எல்லா செட்டப்பும் பண்ணி தான் அதை வச்சிருக்கிறாங்களாம். ரொம்ப அருமையாக இருக்குது உண்மையில். இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். வேறு இடங்களில் இதை வந்து பார்த்துட்டு கூட நம்ம மொட்டை மாடலில் இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. இங்கே நம்மளுக்கு சவர்மா டீலாம் கொண்டு வந்துருக்குறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஏறாவூர். நம்ம ஈவினிங் டயத்தில், அதாவது இருட்டின பிறகு வந்தனால நிறைய இடத்துக்கு போக முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். அது மாதிரி பகல் நேர வியூவும் அவங்கள்ட்ட எடுத்து கேட்டு அதில் காட்டியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன பிரோஜனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏறாவூர்லேருந்து நம்முடைய சேனலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.